வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ஷர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரிடும் பொன்சேகா காட்டம். கோட்டா கோகம போராட்டம், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 31 சந்தேக நபர்கள் அடையாளம். பெண்ணின் கண்களில் பவுடர் தெளித்து கொள்ளை, மோச செயலால் பார்வையை இழந்த பெண். ஜாழ் நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் அதிரடியாக கைது. தேயிலை தொழிற்சாலையில் துயர சம்பவம், தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த குடும்பஸ்தர். இளஞ்செழியனை வஞ்சித்த ஜனாதிபதி, நீதிக்கே நீதி தேடும் தமிழர், வெளியான அனுர அரசின் பதில். மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டுவர முயற்சி, மறுக்கும் ரா சாணக்கியன் எம்பி. விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடிச் சென்ற சிஐடிக்கு காத்திருந்த ஏமாற்றம். அனுரு அரசின் கட்டளைக்கிணங்க செயற்படும் பாதாள குழுக்கள் நாமல் பகிரங்கம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். ராஜபக்ஷர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும். மக்களுக்கு தற்போதிருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். அவர்களின் ஆட்சியை வெறுக்கிறேன் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். தற்போது எதிர்க்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்கக்கூடாது என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலேயே பார்க்க முடியாது. இருந்தபோதும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படுகிறது என்பதை நான் பயமின்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பே எதிர்க்கட்சிகளிடமிருந்து விலகி தனித்து செயற்பட ஆரம்பித்து விட்டேன். 15 வருடங்கள் அவர்களுடன் இருந்திருக்கின்றேன். அவர்களின் செயற்பாடுகளினால் நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாலேயே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன். ஒருவேளை ராஜபக்ஷர்கள் ஆட்சி வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரிடும். மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும். ராஜபக்ஷகளின் ஆட்சி மீது கோபம் எதுவும் இல்லை. அவர்களின் ஆட்சியை வெறுக்கிறேன் என தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் 31 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தினை நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி சஜித் பண்டார மன்றுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். முன்னதாக கோட்டா கோகம போராட்டம் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் காவல்துறை உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவினால் 5 அடிப்படை உரிமை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற போது காவல்துறை செயலற்ற நிலையில் செயற்பட்டதன் காரணமாகவே குறித்து இந்த துரதிருஷ்டவசமான நிலை ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். அனுராதபுரம் கல்மேவ பிரதேசத்தில் ஒன்றில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையன் பெண்ணொருவரின் முகத்தில் ஒருவித பவுடரை தெளித்ததால் அவர் தனது பார்வையை இழந்துள்ளார். பிற்பகல் நேரத்தில் பெண்ணின் முகத்தில் கொள்ளையின் ஒருவித பவுடரை தெளித்துவிட்டு வீட்டில் இருந்த பணம் மற்றும் தங்க நகைகளுடன் தப்பிச் சென்றுள்ளார். இதனால் அந்த பெண் தற்போது தனது பார்வையை இழந்துள்ளார். சம்பவத்துக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவத்தில் பெண்ணின் கண்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து கல்மேவு போலீசார் நிலையத்தில் குடியிருப்பாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அதற்கமைய கல்நேவு போலீசார் சந்தேக நபரை அடையாளம் கண்டு அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகல கலங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இரவும் பகலும் சுற்றித் திரிந்த இந்த கொள்ளையனின் நடவடிக்கைகள் பல நாட்களாக பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன. சந்தேக நபரிடம் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் நல்லூர் உப தவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கோண்டாவில் பகுதியில் வைத்து ஜாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேயிலை கொழுந்து அரைத்துக் கொண்டிருந்த இயந்திரத்தில் விழுந்த நபர் தலை சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் மஸ்கெலிய போலீஸ் பிரிவில் உள்ள மவுசாகலை தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் இன்றைய தினம் அதிகாலை 2:10 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த கிட்னன் விஜயகுமார் என்ற 2 குழந்தைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மஸ்கெலிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்கும்புகார் தெரிவிக்கையில், உயிரிழந்தவரின் சடலம் மவுசாகலை தோட்ட தேயிலை தொழிற்சாலையில் சம்பவம் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் ஹட்டன் நீதிமன்ற நீதிபதி பார்த்த பின்னர் சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். தேயிலை கொழுந்து அரைத்துக் கொண்டிருந்த வேளையில் குடும்பஸ்தர் உயிரிழந்த சம்பவம் குடும்பத்தினரையும் அப்பகுதியையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலேந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். மேல்முறையீட்டு நீதிபதிகளின் பதவியுயர்வு குறித்து நீதிபதி இளஞ்செழியனுக்கு அனுர அரசு திட்டமிட்டு அநீதி இழக்கப்பட்டமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது. இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவியுயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம். மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை. இது வழக்கமான நடைமுறையாகும். சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும். எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனது கடற்துறைசார் சேவை மீது என்றும் எமக்கும் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டுவரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டுவரவோ எமக்கு தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராசா சுதர்ஷன் தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் டினேஸ் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர் மேலும் தெரிவிக்கையில், உகண்டாவில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் கொள்ளையடித்த $18 பில்லியன் உள்ளதாக கூறப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியடித்து மீண்டும் ராஜபக்ஷ குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவோ எமக்கு தேவையில்லை. எமது கோரிக்கை மக்கள் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதே. இதுவே எமது ஒரே கோரிக்கை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி எவ்வித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வலைஞர் மடம் சந்திக்கரையில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக நம்பப்படும் ரகசிய தகவல் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கமைய நீதிமன்ற அனுமதியுடன் தோண்டும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி 15 அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் தண்ணீர் தான் வெளிவந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அவர்கள் அகழ்வு பணியினை கைவிட்டு சென்றுள்ளனர். குறித்த பகுதிக்கு அண்மையில் பாரிய படைமுகாம் ஒன்று போரிற்கு பின்னர் அமைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனுரு அரசின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரு அரசுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி நுகையகுடியில் நடைபெறவுள்ள பேரணியில் நாங்கள் பங்கேற்போம். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்க்கட்சிகளிடமும் காணப்படுகின்றது. மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த அரசியல் கட்சிகள் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும்.
அனுரரசின் அனுசரியுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்குகின்றன. பாதாள குழுக்கள் இந்த அரசின் கட்டளைக்கமைய செயற்படுகின்றன. பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் காரணமாகவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தையே வெளிப்படுத்துகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.